மணி 10 மணி ஆகுது, இன்னும் ஒருத்தனை கூட காணோம். என்ன பண்ணுறது? இத்தனை மணிக்கு வந்தால் மேடம் ஏன் கோவப்பட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க? மேடம் திட்டினா மட்டும் கோச்சிக்கிறாங்க. சரி, நம்ம க்ளீன் பண்ண ஒரே டஸ்ட்டாக இருக்குது. மேடம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்து கம்பெனி முன்னேற்றான்னு பார்த்தா ஒருத்தங்க கூட வர மாட்டாங்க. எல்லாம் நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, மேடத்துக்காக தானே செய்வோம். சம்பளம் மட்டும் ஒரு 2 நாள் லேட் ஆகட்டும். ஐயோ, அவங்க பண்ற அவசரம் இருக்குதே. இப்படி நடந்துட்டா எப்படி கரெக்ட் டைம் கொடுப்பாங்க சம்பளம்? என்ன பாராட்டுறாங்க, நான் சீக்கிரம் வரேன். என் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் எனக்கு முன்னாடி சீக்கிரம் வாங்க, வந்து கம்பெனி டெவலப் பண்ணுங்க. அதை விட்டுட்டு லேட் ஆகிட்டே இருக்கிறானுங்க. சரி, நம்ம பொழப்ப பார்ப்போம். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். முத்து வந்துட்டேன் போல இருக்கு. வழக்கம் போல மனோகரும் கோபியும் லேட்டு. இதே பழக்கமாயிடுச்சு. ஹலோ சார், எங்க இருக்கீங்க? வந்துட்டேன் மேடம், பக்கத்துல தான் இருக்கேன், வந்துருவேன். வாங்க. டெய்லி இவங்க லேட்டா வர்றதே ஒரு வேலையா போச்சு. வரட்டும் இன்னைக்கு 2 பேரும். சாரி மேடம், லேட் ஆயிடுச்சு. என்ன சார், நீங்களே சீக்கிரம் வருவீங்க, நீங்களே இன்னைக்கு லேட்டு. சாரி மேடம், இனிமே சரியா வந்துடுறேன். வரும்போது டிராஃபிக் ஆயிடுச்சு மேடம். ஓகே சார், இனிமே லேட்டா வராதீங்க. ஓகே மேடம். நேத்து சர்வீஸ் அந்த வண்டிலாம் என்னாச்சு? நேத்து வண்டி எல்லாமே டெலிவரி கொடுத்தாச்சு மேடம். இன்னைக்கு வந்து 4 வண்டி டெலிவரி கொடுக்கணும். ரெடியா இருக்கு மேடம், இன்னைக்கு கொடுத்துடலாம். நேத்து போன வண்டிக்கெல்லாம் பேமெண்ட் வந்துருச்சா? நேத்து எல்லா பேமெண்ட் வந்துருச்சு மேடம், எல்லா சிஸ்டம்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நான் நேத்துக்கு நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினதுல 2 கம்பெனிக்கு நம்ம வந்து செக் தரணும் மேடம், பேமெண்ட் தரணும். நீங்க அப்படி சைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் அனுப்பிச்சிருவேன் மேடம். சரி, ஓகே சார். என்னாச்சு மனோகர் கோபி ஏன் லேட்டு? மேடம் ஏன் மேடம் கேக்குறீங்க? டெய்லி அவங்க லேட்டா தான் வராங்க. அதை தவிர இங்க வந்தாலும் எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ரொம்ப வெட்டியா தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க மேடம். நிஜமாலுமே அவங்களால கம்பெனிக்கு ரொம்ப பிரயோஜனமே இல்லை மேடம். நீங்க கொஞ்சம் கேளுங்க மேடம் அவங்க வந்தா. ஓகே, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். ஏய் இருடா. மனோ, கோபி எங்க இருக்கீங்க? சார் இங்க பக்கத்துல வந்துட்டோம் சார். இன்னும் ஆபீஸ்க்கு வரல? மேடம் அப்பவே வந்துட்டாங்க, கோவமா இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. வந்துடும் சார். யாரா? ஏய் வழக்கம் போல அவன் தான்டா, இவனுக்கு வேற வேலையே இல்லடா. ஆமாண்டா, சீக்கிரம் வர சொல்லி சொல்றாரு. பொறுமையா போலாம். நான் பொறுமையா போண்டா. சீக்கிரம் போய் என்ன பண்ண போறோம்? போ.
பிரச்சனை இல்லை போகுதா போலாம். டேய் என்னடா பயந்து அவங்களை இப்படி பயந்துட்டு இருக்க போடா. ஏய் டெய்லி லேட்டா போறோம் நம்மளுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு பொருள் சொல்லி சமாளிப்போம்டா வாடா. போலாம். வா. ஓஹோ, வெளியே தான் நின்று கதை பேசிட்டு இருக்காங்களா? இன்னும் உள்ள வரதுக்கு 2 பேருக்கும் மனசு வரல போல இருக்கு. மணி என்ன ஆச்சு? 11 மணி ஆகுது. வரட்டும், இன்னைக்கு பேசிக்கிறேன். வேலைக்கு வர டைம் பாரு. மேடம் காஃபி. பாத்தீங்களா மேடம், மணி 11 ஆகுது, இன்னும் மனோவும் கோபியும் வரல. பாத்தீங்களா? அதெல்லாம் இல்ல, வந்துட்டாங்க, வெளியே தான் இருக்காங்க. இன்னும் உள்ள வர்றதுக்கு மனசு இல்ல போல. 2 பேரும் கதை பேசிட்டு இருக்காங்க வெளியே நின்று. வரட்டும், இனிமே ஊருக்கு போறதுக்கு வாரம் வாரம் என்கிட்ட வந்து லீவு கேட்பாங்கல்ல, அப்ப இருக்கு. மேடம் லீவே கிடையாது. லீவே கொடுக்காதீங்க மேடம் அவங்களுக்கு. சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். வரட்டும். எப்பயாவது நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சேன். மேடம் குட் மார்னிங் மேடம். மேடம் குட் மார்னிங் மேடம். மணி என்ன? 11 மணி தான் வர டைமா? மேடம் மார்க்கெட்டுக்கு போகணும் மேடம். மார்க்கெட்டா? ஏன் மார்க்கெட் 7 மணிக்கெல்லாம் இருக்காதா? 11 மணிக்கு தான் இருக்குமா? மேடம் வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காதீங்க லேட்டா வர்றதுக்கு, சரியா? ஒரு நாளா சீக்கிரம் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு என்ன? மேடம் பசங்களை ஸ்கூல்ல விட்டு வந்தேன் மேம், லேட் ஆயிடுச்சு மேடம். 11 மணிக்கு ஸ்கூலா? டெய்லி லேட்டா தான் வரீங்க. மேடம் அந்த முத்து பையன் சொன்னா உங்ககிட்ட, மேடம் அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம். நாங்க தான் உண்மையா கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக நாயா பேயா வேர்வை செஞ்சு உடம்பளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் மேடம். நேற்று கூட 4 வண்டி நாங்க அனுப்பிச்சு விட்டோம் மேடம் டெலிவரிக்கு. மேடம் அந்த முத்து பையன் உங்களுக்கு தெரியாது மேடம். அந்த முத்து பையன் என்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பார்க்கும்போது சும்மா அப்படியே பகுவ மாதிரி நல்ல பையன் மாதிரி நல்ல பிள்ளையாட்டம் அப்படியே கம்பெனில அப்படியே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது அப்படி பண்ற மாதிரி பண்றான். ஆக்ஷன்லாம் சில்லாங்கடி வேலை எல்லாம் பண்றான். ஆனா உங்களுக்கு தெரியாம உள்ள போயிட்டு நல்லா படுத்துட்டு நல்லா வந்து உட்காந்து தூங்குறான் மேடம். அவன் உருவாக்காம தூங்குறது, கதை அடிச்சு போன்ல பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் மேடம். அவனை நம்பாதீங்க மேடம். செய்யறாங்க, யார் வேலை செய்யலன்னு எனக்கு தெரியும். நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. டெய்லி லேட்டா தான் வரீங்க நீங்க, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்க லேட்டா வந்துட்டு முத்து லேட்டா வரான், அது பண்றான் இதை பண்றான்னு சொல்லாதீங்க, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாளாவது நீங்க எனக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? முத்து தான் எனக்கு முன்னாடி சீக்கிரமா வரான், வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? டெய்லி லேட்டா தான் வரீங்க. மேடம் அப்படி இல்லையே மேடம், இன்னைக்கு ஒரு நாள் தான் லேட் ஆயிடுச்சு. போங்க போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காதீங்க. மேடம் 2 நாள் லீவ் வேணும் மேடம். லீவா? லீவும் இல்ல ஒண்ணும் இல்ல. போங்க, போய் வேலையை பாருங்க. இந்த மாசம் உங்க 2 பேருக்கு சம்பளத்தை ஏத்தலாம்னு நினைச்சேன். இது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. நீங்க இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே சம்பளமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போங்க, இனிமே டைமுக்கு வேலைக்கு வர பாருங்க. போங்க. சொல்லுங்க மேடம். சார் முத்துவை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. முத்துவா மேடம்? ஓகே மேடம், வர சொல்றேன். ஏம்பா முத்து, மேடம் கூப்பிடுறாங்க பாரு. சார் எங்க முத்துவை கூப்பிட்டேன், இன்னும் வரல? மேடம் நான் அப்பவே வர சொல்லிட்டேன் மேடம். பாத்தீங்களா, திமிரு பிடிச்சோம் மேடம். இன்னும் வரல பாத்தீங்களா? இந்த வரான் பாருங்க. மேடம் கூப்பிட்டீங்களா மேம்? ஆமா முத்து, நான் தான் கூப்பிட்டேன். இது ரொம்ப நேரம் வேலை செஞ்ச போல இருக்கு. ஆமாம் மேடம், வண்டி டெலிவரி கொடுக்கணும்னு ரொம்ப கேட்டிருந்தாங்க, அதனால இருந்து கொடுத்து முடிச்சு கொடுத்து தான் மேடம்.
போன வாரம் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் முத்து, ஏன் போய் பார்க்கவே இல்லை? இல்ல மேடம், வேலை இருந்ததுனால போக முடியல. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன், காசு அனுப்பிச்சிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப பரவாயில்ல மேடம். அதெல்லாம் இல்ல, நீ இந்த வாரம் 2 நாள் லீவ் எடுத்துக்கோ. லீவ் எடுத்து நேரா வேலை போய் இருக்கு. பார்த்துட்டு வா. வேலையை முடிச்சுட்டு போ, அப்புறமேல் போறேனே. ஏன்னா வேலை அப்படியே விட்டு போனா வேலை முடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, இன்னும் நாள் ஆக ஆக நிறைய நமக்கு வேலை நிறைய இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போதே நீ போயிட்டு வந்துரு. இந்தா முத்து, நீ 2 நாள் லீவ் எடுத்துட்டு நீ போய் பார்த்துட்டு வா. எதுக்கு மேடம் வேலை செய்யறதுக்கு காசு கொடுக்குறீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க, இது எதுக்கு? நீ இந்த 2-3 நாளா எக்ஸ்ட்ரா நீ வேலை பார்த்துட்டே இருக்க, ஓவர் டைம் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் எல்லாத்தையும். இந்த அதுக்காக தான் இந்த பைசா வச்சுக்கோ. சரிங்க மேடம். சரி, நீ போலாம். நன்றி மேடம். மேடம் என்ன மேடம் அவனுக்கு மட்டும் பணம் கொடுக்குறீங்க, ஊருக்கு போயிட்டு வந்து லீவு கொடுக்குறீங்க. இதே போன வாரம் கோபி மனவும் கேட்டதுக்கு அவங்களுக்கு லீவும் தரல, சம்பளமும் ஏற்றி தர மாட்டேன்றீங்க. மேடம் ஸ்டாஃப் எல்லாரும் ஒரே மாதிரி தானே மேடம் நீங்க பாக்கணும். சார் எல்லாம் எனக்கு தெரியும் சார், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. யாரு அதிங்க என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் நான் அதெல்லாம் பண்றேன். நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். போங்க சார், போங்க. ஹலோ, ஆமா அப்படியா? சரி, நான் ஒரு 1/2 hourல வரேன், கிளம்பி. ஓகே. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். சார், கொஞ்சம் உள்ள வாங்க. வரேன் மேடம். சார், நான் கொஞ்சம் வெளியே போறேன், ஒரு 1/2 hourல திரும்பி வந்துருவேன். ஓகேங்களா? சரிங்க மேடம். ஓகே. அண்ணா அண்ணா டீ சாப்பிட்டு வந்துடுறேண்ணா. சரிப்பா, போயிட்டு வாங்க. இங்கேயா இருக்கீங்க? என்ன சார், என்ன விஷயம்? அங்க என்ன நடக்குது தெரியுமா? மேடம் முத்துக்கு காசு கொடுத்து லீவு கொடுத்து அனுப்புறாங்க. நீங்கெல்லாம் வேலை செஞ்சு நம்ம லீவு கேட்டோம், நீங்க லீவு கேட்டா குடுக்கல. ஆனா முத்துக்கு லீவு கொடுத்து காசு கொடுத்து அவன் வேண்டாங்கிறான். ஆனா மேடம் கேட்கலையே, அவங்களா கொடுத்து அனுப்புறாங்க. இதெல்லாம் என்னத்த வேலை பார்த்து நீங்கெல்லாம்? இந்த மேடம் எப்ப பார்த்தாலும் முத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் தான் டாப்ல இருப்பான். ஏதாவது பண்ணுங்கடா. பண்றோம் சார். பண்றோம். டேய், உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி தரணும், என்ன பண்ணலாம்? டேய், மேடமும் இல்ல இவனும் இல்ல, டீ சாப்பிட போயிருக்கான். அவன் டீ சாப்பிட்டு வர்றதுக்குள்ளயும் நம்ம பிளான் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி அவனை நீ மாட்ட விடுறோம்டா. வாழ போலாம். கண்டிப்பா. இல்லையா எடுக்கிறதுக்குள்ள அவசரப்படுறேன். வரேன் பால்டா. வரல முத்து மாட்டி மாடா. ஏய், அவன் மாட்டணும்டா, கட்டாயம். கண்டிப்பா மாட்டோம், மாட்டு வேண்டா. வேலை கம்மியா இருக்கா? ஹலோ, சொல்லுங்க மேடம். சார் எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல தான் மேடம் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் உள்ள வாங்க. அதுக்கு நீங்க ஆபீஸ் வந்துட்டீங்களா மேடம்? இதோ வந்துட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம். சார் எங்க போனீங்க? பக்கத்துல காஃபி சாப்பிட மேடம்.
சார் 2 மணி நேரமா காஃபி சாப்பிட போயிருப்பீங்க. நான் இல்லாதப்ப உள்ள யாராவது வந்தாங்களா? யாரும் வரலையே மேடம். அப்படியா? சரி, முத்துவை கொஞ்சம் வர சொல்லுங்க. வர சொல்றேன் மேடம். சார், முத்து எங்க சார்? வரா மேடம், வரா. கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமா முத்து, நான் தான் கூப்பிட்டேன். நான் கொடுத்த 1000 ரூபாய் தவிர உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா? இல்ல மேடம், வேற காசு எதுவும் இல்லையா என்கிட்ட? சரி, நான் கொடுத்த 1000 ரூபாய் தவிர உன் பாக்கெட்ல வேற காசு இருந்தா எடுத்துட்டு வா போ. நீங்க கொடுத்த காசு வேற எதுவும் இல்லைங்களா மேடம்? முத்து, நான் சொன்னதை நீ செய். போய் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். உங்களை நம்பி ஆபீஸ விட்டு போனா இதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா? என்ன மேடம், என்னாச்சு? வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். மேடம், நீங்க கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்தீங்க, இவ்வளவு காசு எக்ஸ்ட்ரா இருக்குது மேடம். எல்லாம் எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா இருக்கு தெரியல மேடம். எனக்கு தெரியும் முத்து, எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க பைசா என்கிட்ட கொடுத்துரு. எப்படி வந்ததுன்னு தெரியல மேடம். எனக்கு தெரியும் அந்த பைசா எப்படி வந்ததுன்னு, நான் சொல்றேன். போய் மனோவியும் கோபியும் கொஞ்சம் வர சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கல்ல, இப்ப தெரியும். என்ன சார், கூப்பிட்டீங்களா? வராங்க மேடம். என்ன மேடம், கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் தான் கூப்பிட்டு அனுப்புனேன். நீங்க 2 பேரும் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன ஒண்ணுமே பண்ணல? நீங்க என்ன பண்ணல? எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றீங்க, ஒண்ணும் பண்ணலன்னு. மேடம், நாங்க ஒழுங்கா வேலையை தான் மேடம் செஞ்சுட்டு இருந்தோம். வேலையை தவிர்த்து நாங்க எதுவுமே செய்யல மேடம். நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல மேடம். சார், உங்களை நம்பி தானே சார் ஆபீஸ விட்டு போறேன். சொல்லுங்க, நான் வேலையில ரொம்ப கண்டிப்பா இருந்தாலும் மத்த டைம்ல நான் எல்லாமே உங்க ஃபேமிலி மாதிரி தான் நம்ம பழகிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணலாமா? மேடம், எங்களை மட்டும் சும்மா திட்டிட்டே இருக்கீங்க, எதை பார்க்கலாம் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. முட்டுக்கு மட்டும் என்ன செய்றீங்க? லீவு கொடுக்குறீங்க, சம்பளம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறீங்க, எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்க. நாங்க லீவு கேட்டோம், அதுவே நீங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏன் மேடம் எங்களை திட்டிட்டே இருக்கீங்க? நீங்க பண்ற வேலைக்கு உங்களை திட்டாம என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன மேடம் முட்டுக்கு மட்டும் லீவு கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க. காசு கொடுக்குறேனா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் டிராயரை பூட்டாம கூட வச்சுட்டு போறேன். நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்லிட்டு. நீங்க 2 பேரும் பண்ணிருக்க வேலை என்னன்னு தெரியுமா? இப்படியா சார் பண்ணுவீங்க? சும்மா முத்துக்கு காசு கொடுக்குறேன், முத்துக்கு லீவ் கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, நீங்க ஒரு நாளைக்காவது வேலைக்கு சீக்கிரமா வந்திருக்கீங்களா? முத்து கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வரான், கரெக்டா அவனோட வேலையை அவன் கரெக்டா செய்யறான். அது போக ஓவர் டைமும் அவன் எக்ஸ்ட்ரா செய்யறான். அதனாலதான் நான் அவனுக்கு அந்த காசையே கொடுக்குறேன். புரியுதா? சும்மா காசு கொடுக்குறேன், ஏன் கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேலைக்கு சீக்கிரமா வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்யறோம், போட்டி இருக்கலாம், ஆனா போறாம இருக்கலாமா முத்து மேல? நீங்க பண்ணிருக்க வேலை எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் இங்க இருந்துதான் பாக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. நீங்க 2 பேரும் என்ன திருட்டுத்தனம் பண்ணீங்கன்னு நான் எங்க இருந்தாலும் செல்லுலயே பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் என்னென்ன பண்ணீங்க, டிராயர்ல இருந்து காசு எடுத்துட்டு போயிட்டு முத்துவோட ஷர்ட் பாக்கெட்ல வச்சது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்ன பழக்கம் இது? சொல்லுங்க, இது அசிங்கமா இல்ல? எல்லாரும் ஒரு இடத்துலதான் வேலை செய்யறோம். இந்த மாதிரி பைசாவை திருடிட்டு போய் நீங்க முத்துவை மாட்டி விட்டீங்க. நான் நினைச்சா உங்களை வேலையை விட்டே தூக்க முடியும், ஆனா நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். உங்களுக்கும் குடும்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக அடுத்த வாட்டியும் நான் அதே மாதிரி விட்டுடுவேன் நீங்க நினைக்காதீங்க. புரியுதா? அடுத்த வாட்டி நான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன். உங்களுக்கும் சேர்த்துதான் சார் சொல்றேன். போங்க, போய் வேலையை பாருங்க.
போங்க. ஒரு போன் பண்றாரு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. விமலா, நாங்க வேலை கொஞ்சம் டைட்டா இருக்குமா, வரதுக்கு லேட் ஆகுமா? சரி. தங்கச்சிக்கு கல்யாண நாள் வரதுல அந்த புடவை நம்ம 2 பேரும் வாங்கி வச்சல, ஆமா, வீடெல்லாம் அந்த புடவை இருக்குதுமா. நீ எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துருமாப்பா, தங்கச்சி பார்த்துட்டு. ஐயோ நான்லாம் போலங்க, நீங்க வாங்க, நம்ம 2 சேர்ந்து போலாம். அம்மா, நான் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குமா, எனக்கு வேலை கொஞ்சம் இங்க டைட்டா இருக்குது, வேலை வர முடியாது என்னால. நீ எப்படியோ போய் பார்த்து சொல்லி சமாதானம் பண்ணி கொடுத்துட்டு வா தங்கச்சிக்கு, அது கோச்சுக்காது. போயிட்டு வா நீ. சரிங்க, கொடுக்குறேன் போய். வாங்க அண்ணி. வாங்க அண்ணி, உட்காருங்க. இல்லங்க அண்ணி, அண்ணன் வரல? இல்லம்மா, அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருமா. அன்னைக்குமா நைட்டு வந்தா வருவார். சரிங்க அண்ணி. உனக்கு கல்யாண நாள் இல்லம்மா, அவர் வருஷம் வருஷம் உனக்கு தானேம்மா புடவை எடுத்து கொடுப்பாரு. இப்போ ஊர்ல இல்லை, அவர் வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருக்காரு. அவர் தான் புடவை வாங்கி கொடுத்து தங்கச்சி கொடுத்துட்டு வர சொன்னார். அதமா நான் வந்து கொடுக்க வந்தேன். ஆமா, பெரிய புடவை எடுத்துட்டு வந்துட்டீங்க. என்னம்மா அந்த புடவை பாத்தீங்கல்ல, அவர் எவ்வளவு கோவமா எந்திரிச்சு போறாருன்னு. இதுல இருந்து தெரியலையா? ஆமா, ஏன் இவ்வளவு கோவமா எந்திரிச்சு போறாரு? என்ன ஆச்சு? என்னத்த சொல்ல, நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப அவமானமா இருக்கு எனக்கு. என் பசங்களுக்கு காது குத்தல் வச்சிருந்தனே, ஒரு பவுன் செய்ய சொன்னேன், அது கூட உங்களால செய்ய முடியாதா? 1/2 பவுன் குழந்தை வச்சுட்டு போய் தாய் மாமா வீட்டுல இருந்து 1/2 பவுன் தான் செய்ய முடியுமா உங்களால? என் மாமியார் கதையை நான் டெய்லி திட்டுறாங்க, 1 பவுன் கூட செய்யறதுக்கு வசதி இல்லையான்னு கேட்டு. என் வீட்டுக்காரர் டெய்லி இதை சொல்லி சொல்லி குத்தி காட்டுறாரு மனுஷன். என்னம்மா பேசுற? உனக்கு என்னம்மா செய்யல? காது குத்துட்டு வந்து 1/2 பவுன் போட்டல. உங்க அண்ணன் உனக்கு என்ன செய்யாதுங்கிற மரியாதை தான் செஞ்சுட்டு போறாரு. எல்லாத்தையும் எங்களால முடிஞ்சுதான் நாங்க செய்ய முடியும். உனக்கு என்ன மரியாதை குறைஞ்சிச்சு? உனக்கு தானே எல்லாம் செஞ்சாரு. கல்யாணம் முடிச்சதுல இருந்து குழந்தை பெற்றதுல இருந்து எல்லாம் செய்முறையும் நாங்க செஞ்சுதானே இருக்கிறோம். எதுல உங்களுக்கு குறை வச்சோம்? இப்ப கூட உங்க கல்யாண நாளுக்கு அவர் ஊர்ல இல்லைன்னா கூட உனக்கு வர வேண்டியது வந்துச்சுல்ல. அவர் உனக்கு என்ன குறை வச்சாரு? இது மாதிரி அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என்னன்னா சொல்லுங்க அண்ணி, இந்த வீட்டுல என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. 1 பவுன் போட வேண்டிய இடத்துல 1/2 பவுனை வச்சு என் மரியாதை ரொம்ப குறைச்சிட்டீங்க. நீங்க இந்த வீட்டுல எனக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன உனக்கு மரியாதை குறைவா நடந்துட்டாரு? உனக்கு என்ன செய்யாது இருக்காரு? இப்ப கூட உங்க கல்யாண நாளுக்கு புடவை கொடுத்து அமைச்சிருக்காரு. உன்ன என்ன செய்ய சொல்ற? ஆமா, பெரிய புடவை கொடுத்தீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உங்க கல்யாண நாளுக்கு உங்க அண்ணன் புடவை கொடுத்து அமைச்சாரு, நான் உனக்கு கொடுக்க வந்தேன். இந்த புடவை. ஆமா, பெரிய புடவை வச்சுட்டு போங்க அப்படி. ஓஹோ, உங்க அண்ணனோட அன்பு பாசம் உனக்கு பெருசா தெரியல. இந்த புடவை வாங்கிக்கிறா இல்லையா? யார் இப்ப வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாங்க? அப்படி வச்சுட்டு போங்க. அப்படியா? ஆஹா, இந்த புடவை அங்கே வச்சுட்டு போனா உங்க அண்ணனுக்கு மரியாதை கிடையாது. இந்த புடவை நானே எடுத்துட்டு போறேன். என்னங்க லேட் ஆகும்னு சொன்னீங்க, இல்ல சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமாம்மா, வேலை லேட் ஆகும்னு பார்த்தேன், சீக்கிரமா முடிச்சாதான் வந்துட்டேன். பசங்களை காணா? டியூஷன் போயிருக்காங்க. இது என்ன பைய இங்க வச்சுக்கிற? தங்கச்சி கல்யாணம் இல்லாதவா பைய கொடுக்க சொல்லி சொன்னாங்க, பேக இங்க எடுத்து வச்சுக்கிற புடவை. நீங்க சொன்னீங்கன்னு எடுத்து கொடுத்தேன். சரி, அவ எவ்வளவு பேச்சு பேசுறா. நம்ம என்ன குறை வச்சுட்டோம் அவளுக்கு? புடவைலாம் எனக்கு வேணாம். அவங்க வீட்டுல மாமியார் வீட்டுல வந்து அவ்வளவு பேச்சு பேசுறாங்களாம. அவ பேசுறான்னு எடுத்து நீங்க பிரச்சனை பண்ணுகிறியா?
நான் எந்த பிரச்சனை பண்ணலங்க. ஆ. அவ என்ன சொல்றா, 1 பவுன் போடுறோம்னு சொன்னாங்களா, நம்ம 1/2 பவுன் போட்டோமா, நம்ம என்ன 1/2 பவுன் போட்ட மாதிரி தான் செஞ்சு தானே வந்தோம், செய்யறது போடல. ஏய், அவங்க மாமியார் வீட்டுல 1000 டென்ஷன்ல அவ பேசுவா, நீ அதெல்லாம் பெருசா கொண்டு வந்து வேண்டிய பேசுகிறியா? அது அவங்க குடும்ப விஷயம், அவங்க பேசிக்கிட்டான். அப்ப என்கிட்ட ஏன் சொல்லணும்? நான் போய் நிக்கிறேன், அவரு நேரம் அப்படியே என்னைய மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு பேப்பரை விசிறு வச்சுட்டு போறாரு. அவரு நான் என்ன பண்ணேன் நானு? போனதான கொடுக்க போனேன், நீங்க சொன்னதான் நான் போய் கொடுத்தேன், இல்ல நான் குடுத்துருக்க மாட்டேன். நான் போயிருக்க மாட்டேன். எவ்வளவு மரியாதை இல்லாத பேசுறா. அவ சின்ன பொண்ணு ஏதாவது பேசுறா, அது ஒரு பெருசா எத்தனை வந்து என்கிட்ட பேசுறேன்னு. அவ சின்ன பொண்ணு மாதிரி பேசுறா. போய் பாருங்க அவ பேசுற பேச்ச. இன்னும் அப்படி ஊர் உலகத்துல ஏதாவது பேசிட்டாவா? நீங்க பக்கத்துல இருந்தா தெரியும் அந்த பேச்சு. நான் தானே வாங்கி கட்டின்னு வந்தேன். ஒரு குடும்பம்னா நிறைய பிரச்சனை இருக்கதான் செய்யும், நம்ம தான் அனுசரிச்சு போறோம். நம்ம பெரியவங்க, அவ வந்து சின்ன, அவளுக்கு விஷயம் தெரியாது. அவன் குடும்பத்துல பேசுறது தொட்டு எடுத்து எரிஞ்சு பேசுறாங்க, அது ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து நீ பேசினிக்காத. அவ 1008 பேசினா நீ கொடுத்துட்டு வந்துருக்கணும், புரியுதா? அப்ப என் மனுஷன் சந்தோஷம் வந்துருக்கல. அவ எப்படி சொன்னா தெரியுமா? ஆமா வச்சுட்டு போங்க அப்படி சொல்ல மாதிரி, எனக்கு மரியாதை இல்லை, உங்களுக்கு மரியாதையே இல்லை, அப்ப எப்படி நான் கூட வச்சுட்டு போவேன் நானு? அதான் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அவ சொன்ன உடனே எடுத்து நீ. ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட மூலையே கிடையாது உனக்கு. சரி சொல்றால, சரி அண்ணன் தங்கச்சி 1008 இருக்கும், நம்ம அனுசரிச்சு போனோம். நம்ம நாத்தனார் தானே, நீ அனுசரிச்சு போகல கொஞ்ச நாள். நீங்க பக்கத்துல இருந்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அவ பேசுற பேச்சுக்கு அவளை அறிஞ்சிட்டு வந்திருப்பீங்க. இப்ப என்கிட்ட வந்து எங்குறீங்க நீங்க? என்ன அப்படி பெரிய பேச்சு பேசிட்டா? தங்கச்சி பேசிட்டா என்ன அப்படி பெரிய பேச்சு பேசினாவா? ஊர் உலகத்துல பேசினா நம்ம அன்னைக்கு போறத கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுட்டோம். ஒரு சவரம் போடணும், போடல சவரம், அதுக்கு ஒசரம் பேசியிருப்பாவா? இது ஒரு பெருசா எல்லா வீட்டுல நடக்கிறதா இது. நான் போனேன், கொடுத்தேன் வானான்னு சொல்லிட்டா. இப்ப நீ முன்னாச்சு, உன் தங்கச்சாச்சு, நீங்க குடுக்குறீங்களா குடுக்கலையோ அது உங்களோட இஷ்டம். நீ சொன்னாலும் எழுதி நீயும் பேசிருப்ப. நீ கூட நான் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் தங்கச்சி கிட்ட. போங்க, நீங்களும் மரியாதை குறைஞ்சுதான் வர போறீங்க. நாங்களா? ஆமா. எங்க தங்கச்சி அண்ணன் தங்கச்சி பாச பத்தி உனக்கு தெரியுமா? அதான் பார்த்தேனே. என்ன பார்த்த? எவ்வளவு பேச்சு பேசுனானு. ஓஹோ, அவ்வளவு பேச்சு பேசுறானே. சரி, என் தங்கச்சி நானே எடுத்து போய் கொடுக்குறேன், கொண்டாந்து பேக். இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்களே வந்து எடுத்துன்னு போங்க. பேக் எடுத்து முடியல. ஆமா, அவ்வளவு தூரம் பேசுறேனே. சரி, என் தங்கச்சிக்கு நானே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரேன். போங்க போங்க, நல்ல மரியாதை கொடுப்பாங்க. போனா அம்மா, போனா வாண்ணா. நம்ம எப்படிமா இருக்கிற? அண்ணி ஊர்ல இல்லன்னு சொன்னாங்க. வெளியூர் வேலைக்கு போயிருந்தம்மா, இப்பதான் வந்தேன். அண்ணி சொன்னா புடவை வாங்க மாட்டேன். நான் சொல்லவே இல்லையா? அண்ணிதான் சொன்னிச்சு வாங்க மாட்டேன்னு. இல்லண்ணா, நான் வாங்கிக்கிறேன் தானே சொன்னேன். இந்தம்மா புடிமா, வாங்கிக்கமா புடவையா. ஆமா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசினுக்கிற? அண்ணி எல்லா விஷயம் சொல்லிட்டா என்கிட்ட. நான் ஒண்ணுமே பேசவே என்ன ஒண்ணு? எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா என்கிட்ட வந்து அண்ணி சொல்லி. உனக்கு நான் என்ன செய்யல சொல்லு, நல்லா யோசனை பண்ணி பாரு. உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த நாள்ல இருந்து, குழந்தை பிறந்த நாள்ல இருந்து, காது குத்துறது குழந்தைகளுக்கு என்ன செய்யல, இவங்க வீட்டுக்காரருக்கு தான் என்ன செய்யல, மாப்பிள்ளைக்கு தான் நான். எங்களால என்ன பண்ண முடியுமோ என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ண முடியும். அன்னைக்கு 1 பவுன் போடணும்னு குழந்தைக்கு போட முடியலட்டு 1/2 பவுன் போட்டு இருக்கிறேன் நான். அது ஒரு பெருசா எடுத்துன்னு குறை சொல்றேன் நீ. ஐயோ, நான் குறை சொல்லவே இல்லைண்ணா. எங்க மாமியார் இதை சொல்லி சொல்லி டெய்லி என்ன ரொம்ப திட்டுறாங்கண்ணா. இவரும் அதையே சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நிலைமை எனக்கு அந்த மாதிரிமா. நீ அனுசரிச்சு போன குடும்பத்துல. நீ அவன் கேட்டா எங்க அண்ணன் போடுவாரு, செய்வாரு, எல்லாம் பண்ணுவாரு, நீங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லி நீ தான் அனுசரிச்சு போனோம். உனக்கு என்ன குறை வச்சு இது வரைக்கும் நாங்க? நல்லா யோசனை பண்ணி பாரு. அவ்வளவு கொள்ள பேச்சு பேசி அனுப்பிச்சுக்கிற. அது எவ்வளவு கஷ்டப்பட்டதுமா அன்னிக்காரி. அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் உனக்கு நான் ஒரு குறையும் வைக்கல. ஏமா அந்த மாதிரி பண்ற? பேசல, நான் வேணும்னு எதுவுமே பேசல. என் மாமியாரும் என் வீட்டுக்காரும் என்ன அந்த மாதிரி பேசுறாங்க, அதனாலதான் நான் அன்னிக்கிட்ட அந்த மாதிரி பேச வேண்டியதா போயிடுச்சு. முதல்ல பாசத்தை புரிஞ்சுக்குமா, புரியுதா? நம்ம குடும்பத்துல எவ்வளவு பாசமா இருந்தோம், பாசத்தை புரியும். அண்ணன் தங்கச்சி எவ்வளவு பாசமா இருந்தோம், பாசத்தை புரிஞ்சுக்கும் முதல்ல. என்ன இது வாழ்க்கை இல்ல, பணம் வாழ்க்கை இல்ல. என்ன இது செய்யல அது செய்யலன்னு மனசுல எந்த குறையும் வைக்காத. எல்லாம் கரெக்டா என்னால முடிஞ்சாலும் அவனுக்கு செய்வேன். அது எந்த மட்டும் கிடையாது. இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு இருக்குது உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம். எல்லாம் என் கடமை, நான் கண்டிப்பா செய்வேன். நீ அதை பத்தி கவலைப்படாது, புரியுதா? சரிண்ணா, சரிண்ணா, வா சாப்பிட்டு போனா. இல்லம்மா, இருக்கட்டுமா, பரவாயில்லம்மா. இன்னொரு நாள் சாப்பிடு. எனக்கே ரொம்ப மனசு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா நான் மனசு அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்க மாட்டேன். நீ எதை சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, அவ வந்து பெருசா மனசு கஷ்டப்படுறா. இனிமேல் நீ எதை பத்தி நினைக்கிறத கவலைப்படாத. உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வோம். மாப்பிட்டு சொல்லு, நான் வந்துட்டு போனேன். சரிண்ணா, வரட்டுமா?
சூப்பரா இருக்கு. புடவையிலே இந்த கலர் தான் நல்லா அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ் பண்ணா கிடைச்சிருக்காது. நல்லா இருக்கு. இது புடவைங்க எங்க எதுல வாங்கினா? ஆன்லைன்ல புக் பண்ண. ஆன்லைன்ல புக் பண்ணியா? ஆமா. என்ன வேலை இது? கம்மி தாங்க, 4000 ரூபாய் தாங்க. 4000-ஆ? ஆமா. ஆமா, எது விசேஷம் எதுவுமே இல்ல, ஃபங்க்ஷன் எதுவும் இல்ல, எதுக்கு நீ புடவை போட்டுருக்க? ஃபங்க்ஷன் இந்த தாங்க வாங்கணுமா? எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, அதான் நான் வாங்கினேன். ஏங்க கத்துறீங்க? பக்கத்து வீட்டுல இந்த புடவை ஒருத்தி கட்டிருந்தாங்க, 7000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. நான் 4000 ரூபாய் தானே வாங்கிடுறேன். சந்தோஷப்படுங்களேன். ஏய், அவங்க புதுசா ஐடி கம்பெனில வேலை செய்யறான், ஜாஸ்தி சம்பளம் வாங்கினா அவ வாங்குவாடி. அதே மாதிரி அவங்க செய்யறாங்க, அவங்க செய்ய ஊர்ல வேலை பார்த்து நீயும் பண்ணியா? எதுக்குதான் குறை சொல்லாம இருக்கிறீங்க? எது செஞ்சாலும் குறை சொல்லுங்கிறீங்களா? இதுல ஒரு புடவை 4000 ரூபாய் தானே. எப்பதான் இருக்குதுன்னு சொல்றீங்க? எப்பதான் நீங்க வாங்கி கொடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி? ஏண்டி இப்படியே அவன் வாங்குற சம்பளத்தெல்லாம் காசெல்லாம் கறியாகிட்ட போகுது. நீ ஆன்லைன் நான் என்ன வாங்கினேன்? கோல்டு செயின் வாங்கினேன், நான் கோல்டு கம்பு வாங்கினேன். வெறும் ஒரு 4000 ரூபாய் புடவை. இந்த மாதிரி இப்ப புடவை ஒரு துணியும் ஒரு இதுவா வாங்கினா கறின்னு தான் இருக்கும் காசு. அது என்ன செயின் தான் வாங்கினதா கறியுமா காசு? ஏங்க இப்படி கத்துறீங்க? ஒரு புடவை தானே வாங்கினேன். சரி, அது என்னது? ஹீட்ரு. இது எதுக்கு? முடி சீக்கிரமா காயணும், ஈரமா இருந்தா தலை சீக்கிரமா காயணும்னு வாங்கினேன். ஓஹோ, இது ஹீட்டர் வேற போட்டு நிக்கிற, டெய்லி ஈரமா தலை காய போறதுக்கு. இப்பதான் புரியுது எனக்கு ஏன்டா கரண்ட் பில்லு ஏறுதுன்னு. வாங்குவடிய எல்லாம் வாங்குவ. ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதுனால இருக்கிற காசெல்லாம் கறியாக்கிட்டு போயிடு. என்ன ஆன்லைன்ல பொண்ணு மாப்பிள்ளையே பாக்குறாங்க, இதுவே சொல்றீங்க நீங்க? உன்னை கட்டணம் பத்தியா? என் காசெல்லாம் ஆன்லைன்ல தான் போய் நிக்குது. எப்ப இந்த ஆன்லைன்ல வந்துதோ இந்த பொம்பளைங்க எல்லா காசும் கறி ஆகின்னு போயினே புருஷன் காசெல்லாம். ஆனா இந்த மாதிரி பண்ணவே கூடாது, ரொம்ப தப்பு. நல்லா இருக்குங்க, இந்த பிடிச்சிருக்குங்க இந்த கலர். என்கிட்ட இந்த கலர் இல்லவே இல்லைங்க, அதான் வாங்கினேன். ஏய், வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுண்டி, புரியுதா? செலவு வந்து வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணும். இந்த மாதிரி ஆன்லைன் ஒரு பொருளை எடுத்து ஒரு திங்ஸா எடுத்து காசெல்லாம் காலி பண்ணினா நாங்க சம்பாதிக்கிறோம். எப்படி குடும்பத்தை காட்டி காக்குறது? எப்படி மிச்சம் பண்ண முடியும்? இதுதான் ஒரு 10,000 ரூபாய் புடவை, 4000 ரூபாய் தானேங்க. இதுக்கு போய் குதிக்கிறீங்களேங்க? ஏய், எதுனா ஃபங்க்ஷனு, எதுனா பண்டிகை, எதனா சொந்தக்காரங்க வராங்க, போறோம் வெளியூர் எங்கன்னா போனோம்னா எடுக்கலாண்டி. இந்த மாதிரி தேவையில்லாத காசை கறியாக்காதடி, சொல்றத புரிஞ்சுக்கோ. இந்த பேரு அவ வாங்கினா இவ வாங்கினா இந்த போட்டி போடுறதெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? நமக்கு எது தேவையோ அதுதான் நம்ம பண்ணிக்கணும் செலவுக்கு ஏற்ற மாதிரி. இல்லைன்னா நம்ம குப்பைக்கு தான் போயிடும். ஜாகிரதை, இதோட நிறுத்திக்கணுமா இந்த ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதெல்லாம். சொல்லுமாமே. ஒரு முடி குடினா ஒரே முடியா குடிச்சிருக்கேன். சரி, ரோடு அப்படி வளைஞ்சு போகுது. ஆபீஸ்காரன் போன போட்டு சொல்லு. அதெல்லாம் இல்ல. சரி சரி, ஊட்டாண்ட கொடுத்துருவோம். சரியா? எனக்கு பொன்னாட்டி பார்த்தாலே பயமா இருக்குதியா? அவ கடவுளா ராட்சசி, கடவுளா நீ இருக்க? நான் இருக்கும்ல, நான் இருக்கேன். மீறி உன் மேல கை வச்சுக்கோடா. வச்சிருவா மாமே. எப்படி கை வைப்பா? வா வா வா, என்ன பண்ற நான் பாத்துறேன். வா பாரு. ஆனா உன்னை ஒரு நாள் இருக்குது பாரு, முன்னாடி உன்னை போட்டு கும்புற போறா. என்ன உன்னை பார்த்து பாண்டி கும்புற போறா. அன்னைக்குதான் தெரியும் பாண்டி லட்சணம் என்னன்ட்டு. சரியா? ஒரு முகத்தை தான் பாத்துறேன், இன்னொரு முகத்தை நீ பாத்து பார்க்க கூடாது. இன்னைக்கு வா, அவளா நான் பாத்துறேன். போட்டு மெதிக்கிறியா? வா பாப்பா, வா 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 வா. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? உன்னால திருத்தவே முடியாதா? எவ்வளவு நாள் தான் இப்படியே வாழ்றது? பாரு, குடிக்கிறது என் கடமை, அது என் இஷ்டம். அத நீ கேட்க கூடாது. அவருக்குதான் அறிவில்ல, உனக்கு எங்க போச்சு புத்தி? கூட சென்று இப்படி கும்மால அடிக்கிறீங்க. உன்னை வீட்டுல கேட்க மாட்டாங்களா? கேட்டாங்க. நீ குடிக்கிறதுக்கா? சம்பள காசு தானே கேட்டாங்க, குடிச்சிட்டு வந்துட்டேன். சம்பள காசு கூட வந்து ஏமாத்திட்டியா? இது பழப்பக்கம் புரியுது. அவனை ஒரு வார்த்தை பேசின தூக்கி பொண்ணு வச்சிருவேன்.
குடிச்சு குடிச்சு ஏங்க இந்த மாதிரி உடம்ப பாலாக்கிறீங்க? என்னோட ஜிம் பாடி. நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், எல்லாத்துக்கும் நம்ம பணம் சேர்த்து வைக்கணும், என் ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும். என் அண்ணன் வீட்டுல எங்க அம்மா அப்பா வீட்டுல என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்க, உங்ககிட்ட நான் கஷ்டப்படுறது மட்டும்தான் மிச்சம். என் அம்மா அப்பா வீட்டுல ஒரு நாளைக்கு 150 ரூபாய். இங்க பாரு, இங்க பாரு, 150 ரூபாய். அந்த 150 ரூபாய் இருந்தா எவ்வளவு ஒரு காய்கறி வாங்கலாம், எந்த செலவு ஓதுவோம், பால் பாக்கெட் வாங்கலாம். இதெல்லாம் டெய்லி குடிக்கிறல்ல, கடைசியில உங்களுக்கு என்னத்த கண்ணீங்க? இந்த பாடுறா, அவர் கூட இனிமே நீ சேர்றத பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து சண்டை போடுவேன். தயவுசெய்து சொல்றேன், இவரு கூட சேராத. அவ்வளவு திமிரா எங்க பாத்துறேன். இந்த பறவையோ விடுங்க. இந்த பாரு, இந்த பாருங்க, இனிமே நான் இங்கெல்லாம் வாழ மாட்டேன். நான் புரியுங்க, வீடாச்சு வீடாச்சு, நான் போறேன். ஓடி போயிடு, அது ஓடி போயிடு, வராத. இது என் ஓடு, என் இஷ்டப்படிதான் இருப்பேன். ஒழுங்கா இருக்காண்டா இரு, இல்லாட்டி வாட்ட விட்டு ஓடு. வந்தா காலை வெட்டி விட்டுருவேன். யாருக்கிட்ட? என்னங்க பொங்கல் வேற வருது. ஆமா, அதுக்கு என்னம்மா பண்றது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏதாவது விசேஷ நாள்னால உங்க தங்கச்சி அவன் அடிக்கிறான், அடிச்சு துரத்திட்டான்னு சொல்லிட்டு ஓடி வருவான். என்ன இந்த வருஷம் வரல? என்னம்மா அதை கிண்டல் பண்ணி பேசுற? நீயே இந்த மாதிரி கிண்டல் பண்ணலாமா? அவ்வளவுதான், ஏதோ அவன் புருஷன் அந்த மாதிரி குடிக்காரனா வந்து மாட்டிட்டான், நம்ம என்னம்மா பண்றது? அது கிண்டல் பண்ணி காட்டலாமா? நான் ஏன் கிண்டல் பண்றேன்? என்னம்மா என்னாச்சுமா? அடிச்சுட்டாங்க. அவனை எவ்வளவுதான் திருத்த முடிஞ்சாலும் என்னால திருத்தவே முடியல. எப்ப பத்தலாம் அடிச்சுட்டே தானே இருக்கான். என்னம்மா இது எப்ப பாரு இந்த மாதிரியே நடக்குது? என்னம்மா இது மாசத்துக்கு ஒரு 2 சண்டையாவது நடக்குதுங்க. திருப்ப மாட்டான் போதுமா? சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள தான் வந்துட்டேன். அது நீ ஏம்மா அந்த மாதிரி திருப்பி இது பண்ணிட்டு இருக்கிற? அவதான் ஏதோ டென்ஷன்ல வந்துருக்கிறா, கோவத்துல வந்துருக்கா, அதை திருப்பி சொல்லி காட்டலாமா? சரி சரி வா, வந்து உட்காரு, நான் போயிட்டு குடிக்காத எடுத்துட்டு வரேன். ஏமா இப்ப என்னம்மா பிரச்சனை இந்த வாட்டி? ஒண்ணும் இல்லைண்ணே, குடிக்காதீங்கன்னு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட நான் தனி மனுஷியா இருந்தேன். இப்ப வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. இப்ப அதை பாக்குறதா என்ன பாத்துக்கிறதானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுங்க. யாருமே என்னை வந்து கூப்பிட்டு வருவா, நீங்க கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. நானா வந்து உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு நீங்க வந்ததுக்குள்ள என் குழந்தை என்ன நிலைமை ஆகுன்னு எனக்கே தெரியல. குடிக்க வேணான்னு சொல்றது தப்பானு, அதுக்கு போட்டு அடிக்கிறான்னு பாத்தீங்களான்னு. அன்னி கூட எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு. இதே அம்மா வந்தா விட்டு இருப்பாங்களா சொல்லுங்கன்னு. நான் அனாதையா இருக்கிறேன். இத்தனை சொந்தம் இருந்தோம், எனக்கு யாருமே இல்லைன்னு. அவனை யாரு தானே கேள்வி கேட்கறது? சரி சரி, இந்தா இந்த காஃபியை குடிமா. இருக்கட்டும். சும்மா அவனையே குறை சொல்றீங்களா, அடிக்கிறான்னு. இவன் என்ன பண்ணான்னு அவன்கிட்ட கேட்டீங்களா? நீ என்னம்மா பண்ண? அந்த அடிச்சு வீட்டை விட்டு அடிச்சு அமைச்சிருக்க. அப்போ அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக வரானே, நீ என்னம்மா பண்ண? நான் என்னென்ன பண்ணேன்? குடிக்க வேணாம் தானே சொன்னேன். இவங்களே இந்த மாதிரி புரிஞ்சுக்காம இருந்தா அப்ப நான் என்னென்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்ல? நீங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், வயிற்றுக்குள்ளேயே போட்டு போட்டு எட்டி ஒதுக்கிறான்னு. என்னால தாங்க முடியல, அங்கேயே செத்து போயிடலாமான்னு தோணுது. வேற இங்க வந்து இப்படி பேசுறீங்க, அது ஏன்னு கட்டி வைக்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் பண்ணலாம். அரிசி இல்லைன்னா பண்ணலாம், உப்பு இல்லைன்னா பண்ணலாம், எண்ணெய் இல்லைன்னா பண்ணலாம். குடிச்சிட்டு வந்து நான் என்னென்ன பண்ண முடியும்? இதுல எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? வருமானம் இல்லைன்னா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். ஆனா குடிச்சிட்டு வந்து படுத்தா நான் அவனை காப்பாத்துறதா? ஒரு வீட்லயே ஏதோ ஒரு ஆபத்து, மழையோ வந்துருது, தண்ணியோ வந்துருது, நான் எப்படி காப்பாத்துறது? நான் என்ன காப்பாத்துறதுக்கே என்ன நான் தப்பிக்க முடியாது, அவனையும் நான் எப்படி காப்பாற்ற முடியும்? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கன்னு. இவங்க பேசுறாங்களே, இவங்களுக்கு வந்து தெரியும் என் நிலைமை.
சும்மா அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் சரியா போயிடுமா? எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்லாம இருக்கு? எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. நம்ம அங்கேயே இருந்துதான் அந்த பிரச்சனையை சரி பண்ணதான் பாக்கணும். நீ பாட்டு நினைச்சப்ப அண்ணன் வீட்டுக்கு வந்தா பிரச்சனை சரியாயிடுமா? அவன் எப்படி திருந்துவான்? நீ கூடயே இருந்து அவனை திருத்த பாரு. ஏம்மா அவளே நொந்து போய் வந்திருக்கிறா, மேலும் மேலும் சொல்லி கஷ்டப்படுத்தாதம்மா. சரி அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. சரி சரிம்மா, ஒரு 2 மணி நேரம் இரு. அந்த குடிகார பையனை போய் நான் ஏதோ பார்த்து பேசுறேம்மா. சரியா? சரி சரி, இந்த காப்பி எடுத்து குடிமா. குடிமா. எதுக்கு இவ்வளவு சவுண்டு? டிவி சவுண்ட குறை ஃபர்ஸ்ட். அடி அடி அடி, என்ன தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, சூடா ஒரு காப்பி வேணும் அடி. காஃபியை போடு, டீயை போடு. இந்தா காஃபி. அண்ணே காப்பிக்கு டேக்ஸ் அண்ணே, அப்படியே கொஞ்சம் டேப்லெட் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணே. இந்தா குடி. டைம் வேற ஆயிடுச்சு, மணி 3 ஆச்சு. குழந்தைங்களை வேற போய் கூப்பிடணும் ஸ்கூல்ல இருந்து. அண்ணே அண்ணே சொல்லு, என்ன மணி என்ன சொன்னீங்க? மணி 3 ஆச்சு. ஐயோ அண்ணே அண்ணே, நான் வீட்டுல எப்பவுமே 3 மணிக்கு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுவேன். ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க அண்ணே. என்னது, உங்க வீட்டுல 3 மணிக்கு ஆப்பிள் ஜூஸ் குடுப்பியா? காலையில இருந்து நான் இங்க ஒருத்தி எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன். உட்கார்ந்த இடத்துல உட்காந்து நல்லா டிவியை பார்த்துட்டு என்ன இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா காஃபி குடு. எவ்வளவு நாள்தான் உன் ஒருத்திக்கு நான் செய்யறது? இது உன் வீடு இல்ல, புரியுதா? உங்க அண்ணன் வீடு, ஏன் வீடு. ஆப்பிள் ஜூஸா? குடிக்காரனோட பொண்டாட்டிக்கு ஆப்பிள் ஜூஸ் கேக்குதா? அதிகாரம் ரொம்ப கொடி கட்டி பறக்குது. அண்ணே இப்படிலாம் பேசுறாங்க. அதே நம்ம வீடாந்தா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம். என்ன பண்ணாலும் இருக்குதோ இல்லையோ அந்த மனுஷன் கூட இருக்குதுதான் நல்லது. இங்க வந்தா 1 நாள் 2 நாள் தான் மதிப்பு, அவ்வளவுதான். அதோட நம்மளுக்கு மதிப்பே இல்லை. என்ன பண்ணாலும் புருஷன்தான். அவன் குடிகாரம் இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்மளை அனுசரிச்சு நம்ம இங்க இருந்திருக்கணும். நம்மள ஒரு தூரம் வந்தது தப்புதான். அவனுக்கு போன் போட்டு பார்ப்போம். எப்படிலாம் பேசுறாங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? நீங்க சீக்கிரம் இங்க வாங்க, என்னை வந்து கூட்டிட்டு போங்க. தப்புதான், இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். வந்து கூட்டு போங்க. சரி, சீக்கிரம் வாங்க. நான் அன்னைக்கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன், நீங்க வாங்க முதல்ல.